சிறுபான்மையினர் வாக்களை தாவேகா பிரிக்கும் என்பது தவறான கருத்து என்று அமைச்சரும் ஆவடி தொகுதி திமுக வேட்பாளருமான நாசர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சியில் பேசியவர் அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதே போதையில் கடந்த காலத்தில் யார் மாட்டினாங்க? யார் மாட்டினவர்? யார் மாட்டினாங்க? உங்களுக்கு இங்கே இருந்து திருவள்ளூர் தொகுதி நிற்கக்கூடிய ரமணா அவர் தான் மாட்டினார். கையங்களும் மாட்டி அவர் தான் அவர் மேலே இன்றைக்கும் பல விதமான வழக்குகள், போதை வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம விஜயபாஸ்கர் மேலே அந்த வழக்கு இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி எங்கேயாவது அது போதைப் பொருள் அதாகப்பட்டது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் தான் இருக்குதா? சிறுபான்மையினரோட வாக்குகளை, அதுவும் திமுகவுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து தாவேகா பிரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தவறான கருத்து. ஏன்னா சிறுபான்மையின் மக்களுக்கு இன்னைக்கு அரணா இருக்கிறது ஒரே இயக்கம் எதுனாக்கா இந்தியாவுடைய பாதுகாப்புனா நாங்கள் தான். ஏன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலாம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் சமணர்களுக்கும் அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை.